வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வயதாகுவதால் வரக்கூடிய அந்த சுருக்கங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் அந்த பிக்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கரும் புள்ளிகள் மற்றும் பிம்பிள்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது, இதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதுக்காக ஒரு பனானா மாஸ்கை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல இந்த பனானா மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பனானாவில் என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பனானாவில் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் இருக்கிற இந்த விட்டமின் ஏவும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின் டேமேஜ் எழுகிறது, அதாவது வயதானதால் ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்களை டேமேஜ் ஆகிறது, இதெல்லாம் இந்த இதை தீர்ப்பதற்கு இந்த சத்துக்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது விட்டமின் இ. விட்டமின் இ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவை கொடுக்கும். மேலும் இது இன்ஃப்ளமேஷன், ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் ஒரு நல்ல, அதாவது ஒரு தவிர்க்கக்கூடிய, ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் இந்த விட்டமின் இயில் இருக்குது. அடுத்தது சன்லைட், அதாவது உங்களுக்கு இந்த சன் ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வரக்கூடிய அந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பனானாவில் இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து, இந்த அயன் அப்படிங்கிறோம் இல்லைங்களா. இந்த அயன் டிஃபிஷியன்சியால் வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் மற்றும் அதனுடைய அந்த ட்ரைஸ் ஆர் ஆயில் ஸ்கின் எதாக இருந்தாலும் இந்த அயன் அதிகமாக இருப்பதால் அதை நல்லா அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை இந்த பனானா தீர்க்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹனி. இந்த ஹனியை பற்றி அதில் இருக்கிற சத்துக்களை நம்ம சொன்ன போனோம்னா வீடியோ ஒரு லாங் ஆயிரும். இதை ஸ்பெஷலாக நம்மளுடைய அந்த ஈரத்தன்மையோடு வச்சுக்கிறதுக்கும் அந்த ஸ்கின்னை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியதுக்கும் இந்த ஹனியில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் மிக உதவியாக இருக்கிறது. அடுத்தது கர்டு. அடுத்த இன்க்ரீடியன்ட் கர்டு, நம்மளுடைய தயிர். இந்த தயிரில் இருக்கிற அந்த விட்டமின் டி மற்றும் அந்த குட் பாக்டீரியா, இது இந்த ட்ரை அண்ட் ஆயில் ரெண்டு ஸ்கின்னையும் நம்ம ஒரு சரிசமமான நிலைமையில் வைக்கிறதுக்கு தவிர்த்து கொள்வதற்கு இந்த ரெண்டு சத்துக்களும் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம பார்த்த இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் நம்மளுடைய பனானா மற்றும் ஹனி, தேன், அதாவது வாழைப்பழம், தேன் மற்றும் உங்கள் தயிர், இந்த 3 இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பனானா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை முதல்ல பனானா நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த பனானா பேஸ்ட் மாதிரி வரும், அந்த பேஸ்ட் எடுத்து ஒரு பவுலில் போட்டுங்க. அதாவது இப்போ ஒரு 4 ஸ்பூன் இருக்குதுன்னா உங்கள் 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணலாம். 4 ஸ்பூன் உங்களுக்கு அந்த பனானா பேஸ்ட் வந்திருக்குதுன்னா, பனானா ஷேக் மாதிரி அந்த பேஸ்ட் வந்திருக்குதுன்னா இதில் 2 ஸ்பூன் ஹனி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு 3 ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணலாம். தயிரை போட்டு உங்களுக்கு வேணும்னா, அதாவது இந்த எலுமிச்சம்பழம் இருந்துச்சுனாலும் ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாரை நீங்கள் அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லாட்டி வேண்டாம், அது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒன்றும் தப்பில்லை. எலுமிச்சை சாய்ஸ் தான், உங்களுடைய ஆப்ஷன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நம்மளுடைய ஸ்கின்னை காப்பாற்றக்கூடிய பலவிதமான ஒரு கேரக்டர்ஸை பெற்றிருக்கிறது. இதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதாவது உங்களுடைய பனானா பேஸ்ட்டு மற்றும் ஹனி, அதனுடைய அந்த தேன் மற்றும் தயிர் எல்லாத்தையும் நல்லா பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல மாஸ்க், அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நல்லா நீங்கள் கையில் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸ்பெஷலாக கழுத்துலலாம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கலர் இது நல்ல கலரை, அதாவது இந்த சுருக்கங்களை மட்டுமல்ல, இந்த பிம்பிள்ஸை மட்டுமல்ல, இது உங்களுடைய தோலுக்கு ஒரு நல்ல, அதாவது ஒரு மென்மையான ஒரு க்ளோரியஸ் கொடுக்கக்கூடிய தன்மையை இது கொடுக்கும். உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணுங்க, உங்கள் முகத்தில், கழுத்தில், ஈவன் கைகளில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லீவ் இட் ஃபார் 2 hours. நல்லா ட்ரை ஆகட்டும். அது அந்த ஸ்கின்னில் நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் எடுத்து முடிச்சோடனே நீங்கள் ஒரு நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் இது கழுவிக்கிங்க. இவ்வளோதான் சிம்பிள் பனானா மாஸ்க். இது ரொம்ப அருமையான சத்துக்களை இறைவன் கொடுத்த, அதாவது வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறத விட இது வாழ வைக்கும் பழம் அப்படிங்கிறது தான் உண்மையான பேர். அது அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம மருவி தான் வாழைப்பழம் ஆயிடுச்சு. இந்த வாழைப்பழம் மிக, அதாவது அதிகமான சத்துக்களை கொண்டு இருப்பதால் நமக்கு உடலுக்கு மிகப்பெரிய, நமது தோலுக்கு ஸ்பெஷலாக மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி இதை போட்டு போனீங்கன்னாவே உங்களுடைய முகம் ஒரு க்ளோரியஸாக, ஒரு நல்ல பொலிவாக ஒரு நல்ல
தெளிவாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே வந்து நல்ல ஒரு மினுமினுக்கக்கூடிய வந்து பளபளப்பை கொடுக்கக்கூடிய சத்துக்களும் ஒரு தன்மையும் வந்து இந்த மாஸ்க் பெற்று இருக்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இது உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.